பீட்ரூட்டை அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு சூப்பரான கட்லெட்டாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஒரு பெரிய பீட்ரூட்டை தோலை சீச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெள்ளை காராமணியை ஆல்ரெடி விசில் விட்டு வச்சுருக்கேன். அது ஒரு வாட்டி மசிச்சு விட்டுட்டு இதில் பீட்ரூட், வெங்காயம், பச்சை மிளகா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், சாட் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடல மாவு சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து இதை திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி மாவாக ரெடி ஆகிடும். அடுத்து இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஒரு இடியாப்ப கொள்ளாக்குள்ளே போட்டு சும்மா டங்னு ஒரு 4 வாட்டி தட்டினோன்னா சூப்பரான கட்லெட் ஷேப்புக்கு பர்ஃபெக்டான நம்மளுடைய பீட்ரூட் கட்லெட் ரெடி ஆகிடும். அடுத்து இங்கே ஒரு ஃப்ளாட் ஃப்ரை தவா வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட்ஸ் எல்லாத்தையுமே ஆயிலில் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஷாலோ ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பீட்ரூட் கட்லெட் ரெடி. நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.